900 crores ஒதுக்கியிருந்தாங்க. மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி நம்ம நாட்டினுடைய மத்திய அரசினுடைய அமைச்சரவை கேபினெட் கமிட்டி ஃபார் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கீடு பண்ணணும், கணக்கெடுப்பு நடத்தணும் என்று முடிவெடுத்திருக்காங்க. சமீப காலமா எதிர்க்கட்சிகள், குறிப்பா ராகுல் காந்தி போன்றவங்க, தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலின் போன்றவங்க எல்லாம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு அரசியல் ஆயுதமா பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதனுடைய பலன்கள் எப்படி சமூகத்திற்கு போகும் என்பதை பற்றி ஒரு வரி கூட இவங்க எங்கேயுமே பேசவில்லை. அதற்கு பதிலாக மோடி அரசு நம்ம ஏமாற்றுகிறது, மோடி அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிலாம் ஒரு பெரிய பிரச்சாரம் செஞ்சாங்க. அவர்களுக்கு ஒரு எதிர்கேள்வி கேட்க விரும்புகிறோம். கடந்த 70 ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி பண்ணது காங்கிரஸ் கட்சி தான். அதை தொடர்ந்து 15 வருஷத்துக்கு மேல மத்திய அரசுல அங்கம் வகித்த கட்சி திமுக. இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகள்லயே மத்திய அரசுல அதிக காலம் அங்கம் வகித்த கட்சி திமுக தான். வேற எந்த கட்சியும் இவ்வளவு லாங் பீரியட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பவர்ல இல்ல, டிஎம்கே மாதிரி. அப்பெல்லாம் வராத ஞானோதயம், அப்போதெல்லாம் அவங்க கண்ணுக்கு படாத போதி மரம், திடீர்னு ஸ்டாலின் முதலமைச்சரான உடனே அவங்களுக்கு பட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின. இத்தனை வருஷமா நீங்க நடத்தல, உங்க அப்பா காலத்தையே நடத்தல, ராகுல் காந்தியோட கொள்ளுப்பாட்டன் நேரு, ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல? இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஜாதிவாரியான கணக்கெடுப்பு இல்லை. மொத்தத்தில் சென்சஸ் தான் இருக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இருக்கு. அதுல பட்டியல் சமூகம், பழங்குடி மக்கள், அதற்கு மாத்திரம் புள்ளி விவரங்கள் எடுக்கப்படுகிறது. ஏன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறதுனால, கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சமூக கடமை நமக்கு இருக்கிறதுனால அவங்கள கணக்கில் எடுக்கிறாங்க. மண்டல் கமிஷன் பரிந்துரை பண்ணி ஓபிசி கமிஷன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட, ஓபிசி ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட காங்கிரஸ் அரசாங்கம் அந்த ஓபிசி சமுதாயங்களையோ மற்ற சமுதாயங்களோ கணக்கில் எடுத்துக்கணும்னு நினைக்கல. ஒருபடி உச்சத்தில் போய் நம்ம அண்ணன் ராகுல் காந்தி புதுசா ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சார். அழகி போட்டிகளில் கூட எங்க எத்தனை பேர் ஓபிசி இருக்காங்கன்னு கேட்டார். அழகி போட்டியில எத்தனை ஓபிசின்னு பார்த்தவரு ராகுல் காந்தி. அவர் பாருங்க, அவருக்கு சமூக நீதி எப்படியெல்லாம் அவருக்கு ஞானோதயம் தோன்றி இருக்குன்னு பாருங்க. இப்படியெல்லாம் யாரும் யோசிக்க முடியாது, ரூம் போட்டு யோசிக்கிறார். ஆனால் அதில் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முடிவாகவும் அது இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு, குறிப்பா ஐயா மோடி அவர்கள் இந்திய வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் ஓபிசி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். தி ஃபர்ஸ்ட் எவர் ஓபிசி பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியன் ஹிஸ்டரி இஸ் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அதனால அவருடைய தலைமையில வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ்ல ஜாதியையும் ஒரு கிரைட்டீரியாவாக சேர்த்து அந்த கணக்கெடுப்பும் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான முழு நிதியையும் மத்திய அரசு செலவழிக்கும். ஏன்னா சென்சஸ்ங்கிறது அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் எ சென்ட்ரல் சப்ஜெக்ட், இட்ஸ் எ யூனியன் சப்ஜெக்ட். இது கன்கரண்ட் லிஸ்ட் இல்ல. மாநில அரசு தனியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியாது. முழுக்க முழுக்க அது மத்திய அரசு சம்பந்தப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 2021 அது நடந்திருக்கணும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுக்க அப்புறம் 2021 அது நடக்கணும். ஆனால் நமக்கு நல்லா தெரியும், கொரோனா காலகட்டத்தில் உலகமே ஸ்தம்பித்து போயிருந்த காலகட்டம். அதனால அப்போ நம்ம சென்சஸ் எடுக்க முடியாது. அதனால ஒரு 3 ஆண்டுகள் தள்ளி போச்சு கொரோனானால. இப்போ அந்த அறிவிப்பு வந்திருக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது நம்ம நாட்டில் பல சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், பல சமுதாயங்களுக்கு இது நன்மை விளைவிக்கும். யார் யார் என்ன சமுதாயம், எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு ஓபிசி இருக்கிறாங்க, எஸ்சி எஸ்டி எவ்வளவு இருக்கிறாங்க, பொதுப்பட்டியல் எவ்வளவு இருக்கிறாங்கன்றெல்லாம் கூடுதல் தெளிவு கிடைக்க இது உதவும். ஏன்னா இது எந்த சயின்டிபிக் டேட்டாவும் இல்லை. இப்போ உதாரணமா எடப்பாடியார் வன்னியர் சமுதாயத்திற்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த போது அது நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதுக்கு என்ன டேட்டான்னு கேட்டாங்க. 10% வன்னியர்கள் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிறப்ப நம்மால டேட்டா கொடுக்க முடியல. இடஒதுக்கீட்டை நம்ம ஆதரித்தால் கூட சயின்டிபிக்கா டேட்டா இல்லை. இப்ப இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அந்த மாதிரியான சர்ச்சைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும்.
இப்போ தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அவர்கள் அரசாணை பெற்ற பிறகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு அரசாணையை வெளியிட்டார், தேவேந்திர குல வேளாளருங்கிற அரசாணை. அதற்கப்புறமா அவங்க பட்டியல் வெளியேற்ற கேட்குறாங்க. எஸ்சி லிஸ்ட்ல இருந்து எங்களை டீலிஸ்ட் பண்ணுங்க, நாங்கள் வெளியில போனோம் அப்படின்னு ஒரு பெரிய கோரிக்கை. அது வலுத்து வருகிறது. அந்த கோரிக்கைக்கு பொது வெளியில நிறைய ஆதரவும் இருக்கு, சமூகத்துக்குள்ளவும் எல்லாரும் ஆதரிக்கிற தன்மை இருக்கு. ஆனா இப்ப என்ன, இப்ப அந்த பட்டியலிருந்து வெளியேறி அந்த சமூகம் எங்கே பிளேஸ் ஆகும், அங்கே எவ்வளவு ரிசர்வேஷன் கொடுக்கணும், கூட்டணும், இங்க என்ன குறைக்கணும், இதெல்லாம் பல சர்ச்சைகளை உருவாக்கும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்போது அது புதிய புதிய விவாதங்களுக்கு வழிவகுக்கும். அப்போ இந்த காஸ்ட் சென்சஸ், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு முழுமையடையும் போது தமிழகத்தில் கூட நிறைய சமூக ரீதியான நீதி கிடைக்கவும் அந்த ஆஸ்பிரேஷன்ஸை நிறைவேற்றவும் இது உதவும். இப்போ தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த டிஎன்டி சமூகங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க ஒற்றை சான்றிதழ் கேட்குறாங்க, நாங்கள் டிஎன்டின்னு சொல்லணும்னு கேட்குறாங்க. இந்த டிஎன்டிங்கிறதே ரொம்ப விசித்திரமான ஒரு வரலாற்று சம்பவம் தான் அது. ஏன்னா பிரிட்டிஷ் காலத்தில் தான் இந்த டிஎன்டி வந்தது, டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு உருவாக்கணும். எல்லாத்தையும் போர் சமுதாயங்களை, ஆயுதம் தாங்கிய சமுதாயங்களை எல்லாம் குற்றப்பரம்பரையெல்லாம் அறிவிச்சு எவ்வளவு பெரிய கொடுமை செஞ்சாங்கன்னு தெரியும். இந்த டிஎன்டின்னு அறிவிக்கப்பட்டதே நீதி கட்சி ஆட்சியில தான். சமூக நீதி பேசுறாங்க திமுக, ஆனா நீதி கட்சி ஆட்சியில தான் குற்றப்பரம்பரை சட்டம் வந்தது. பின்னால் அதை காங்கிரஸ் ஆட்சியில சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து விட்டாங்க. நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரிச்சிருக்கோம், இப்பையும் பிரிக்கலாம். ரொம்ப பேர் கொங்கு நாடு கொங்கு நாடுன்னு கேட்கறது என் காதுல விழுது. பாண்டி நாடு பாண்டி நாடுன்னு சொல்றது காதுல விழுகுது. ரொம்ப பேசினீங்கன்னா அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவனுங்க தான் புத்திசாலின்னு நினைச்சுக்கிறான். நீ தமிழை பாடா படுத்துற, தமிழ்ல நீ பாத்தீங்கன்னா விபச்சாரம்ங்கிற வார்த்தைக்கு அழகா கண்டுபிடிச்சிருக்கான் எங்க ஊருக்காரன் ஒரு வார்த்தை. ஆனா ரொம்ப தீய சக்திகள் காரைக்குடியிலேருந்து வந்திருக்க, அதனாலதான் அதுக்கு பிராயச்சித்தம் பரிகாரம் பண்றதுக்கா நான் வந்துட்டு இருக்கேன். திருமணம் கடந்த அடேங்கப்பா, இவனுக்கு தமிழ தீய வச்சு கொளுத்தணும். அவன் தமிழ்ல, நம்ம தமிழ் வாழ்த்த வேண்டிய தமிழ். காரணம், தமிழை வளர்த்தது தமிழ் தாத்தா யாரு? ஈவேராவா? ஊவே சாமிநாதையர். அவர்தான் தமிழ் தாத்தா. நீயா? கன்னட மொழி வெறியன் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். அவரே சொல்றார், தமிழனுக்கு தலைமை தாங்கும் திறமை இல்லை, அவனுக்கு தலைமை ஏற்க ஒரு கன்னடக்காரன் தான் வேணும். இது நான் ஏன் வார்த்தை இல்லை, இது ஈவேராவோட வார்த்தை. அவங்க சொன்னதெல்லாம் நான் ரிப்பீட் பண்ணினா ராஜா சர்ச்சை பேச்சுங்கிறான். நானா சர்ச்சையா பேசுறேன்? உங்க செயல் சர்ச்சையாக இருந்தால் அதை நான் சொல்லும் பொழுது அது சர்ச்சையாக மாறுகிறது, அவ்வளவுதான். ராஜா சர்ச்சை பேச்சே கிடையாது, ராஜா உண்மை பேச்சு. நடந்த சம்பவம் சர்ச்சையானது. 70 20 கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட்ல கேட்கிறான், இளம் பெண்கள் ஏற்கனவே திருமணமானவரையும் வயதானவர்களையும் ஏன் விரும்பி திருமணம் செய்கிறார்கள், இதை தடுக்க அரசு என்ன செய்கிறது? மெட்ராஸ் ஹைகோர்ட் கேட்டுது. உடனே நம்ம ஊடக நண்பர்கள் இருக்காங்க, அவங்க இதுக்கு ஹெச் ராஜா கிட்ட போய் கருத்து கேட்கணும். நான் அப்ப அரியலூர்ல, அது என்ன கோவில், ஆஸ்திரேலியால லிங்கம் நடராஜர் மோடிஜிக்கு கொடுத்து வந்தது. அங்கே இருந்தேன். கேட்டாங்க, ஒன்றும் இல்லை, குழந்தைகளுக்கு பாட புஸ்தகத்தில் ஈவேரா பாடமும் மணியம்மா பாடமும் சொல்லி தர்றதுனால குழந்தைகள் அந்த மாதிரியா போகிறது. ஆகவே தேசியத்தை மறுத்தளிக்க, அதற்கு எதிராக மக்களை ஊக்குவிக்க, அதே மாதிரியே இப்போ தெய்வீகத்தை. ஏன்னா இப்போல்லாம் எழுத காணும். ஒரு கால் அதையும் சேர்த்து வாயில போட்டுக்கிறாரு வீரமணி. இனிமேல் ஓசிச்சோரெல்லாம் யாரும் போட மாட்டான். காட் இஸ் நோ வேர்னு எழுதினான். கடவுள் இல்லை. காட் இஸ் நோ வேர்னு எழுதின உடனே நம்மால் ஒருத்தன் பார்த்தான்,
அந்த டபிள்யூவை அப்படி நாத்தினான். என்ன ஆயிப்போச்சு? காட் இஸ் நவ் ஹியர், ஆண்டவன் இங்க இருக்காண்டா அப்படின்னு. இப்ப பாருங்க, அவர்கள் சொன்னது எடுபடவில்லை. நாத்திகவாதம் தோற்று போனார்கள். சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்கங்களுடைய நான் திராவிடம் என்கின்ற வார்த்தையை முழுமையாக ஏற்பவன். ஐ எம் a திராவிடியன். எந்த அர்த்தத்தில்? இந்தியா 56 தேசங்களாகவும் 2 பெரிய நிலப்பரப்புகளாக பஞ்ச திராவிடம் பஞ்ச கவுடம் என பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த பஞ்ச திராவிடத்தில் இவன் ஒன்ன சேர்த்துக்கிறது இல்லை, மீதி 4 தான் சொல்றான். கூர்ஜரம். பஞ்ச திராவிடத்தின் முதல் இது என்னது ஸ்டேட்டு? கூர்ஜரம். தட் இஸ் குஜராத். இந்தியாவின் பிரதமரே திராவிடன் தான். அதனால அதுல எந்த விதமான இதுவும் திராவிடங்கிற வார்த்தையில் இல்லை. இவங்களோட கட்சி பேரு அந்த நாமன் கிளாச்சர்ல சொல்றேன் நான். அவர்கள் சித்தாந்த ரீதியாக முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். மக்கள் பக்தர்களாக மாறி பழனிக்கும் ஐயப்பன் கோவிலுக்கும் போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால இப்ப என்ன பண்றான்? சமஸ்கிருத சாமி தனி, தமிழ் சாமி தனி. அதெல்லாம் பெரிய தெய்வம், இது சின்ன தெய்வம் அப்படின்னு. என் குலதெய்வம் என்ன தெரியுமா? ஐயனார். நீ எதில் சேர்த்துக்க போற? பெரிய தெய்வத்திலையா சின்ன தெய்வத்திலையா? எங்க அத்தை வீட்டு குலதெய்வம் நொண்டி கருப்பன். உன் இஷ்டம், பெரிய தெய்வத்தில் சேர்த்துக்கிறியா சின்ன தெய்வத்தில் சேர்த்துக்கிறியா, உன் பிரியம். ஏன்னா இவன் பூரா முட்டா பசங்க. நான் சொன்னேனா? இல்லை. 1969 காரைக்குடியில் மகரண்டம் திடல்ல பொம்மையனார்லேருந்து நம்ம சகோதரர்கள் ஒரே குலதெய்வம். என்ன சொல்லிட்டு வந்தேன் இப்ப? காரைக்குடியில் ஈவேரா கூட்டம். அவர் பேசும்போது சொல்றாரு, எனக்கு முட்டா பசங்க தான் வேணும் அப்படின்னு. உடனே எதிர்த்தாப்புல இருக்கிற முட்டா பசங்க அத்தனை பேரும் கைதாட்டான். இவனுங்க படிக்கவும் மாட்டானுங்க, படிச்சவனையும் முடியாது. அப்படி ஒரு பிரகிருதிகள்.